அந்த கதிரவன் இன்னும் விழித்துக் கொள்ளாத பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே ராமுவின் நாள் தொடங்கிவிடும். அவன் ஒரு எளிய ஏழை விவசாயி, அன்றாட பிழைப்பிற்கே போராடும் ஒரு குடும்பம் அவர்களுடையது. அவனது கைவசம் சொத்துக்கள் என்று எதுவுமில்லை. ஆனால் அவனது இதயமோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பாத கமலங்களில் குடிகொண்டிருந்தது. அவனது மனைவி கங்கா மாதா ராதையின் மேல் மாறாத பக்தி கொண்டவள். அந்த சிறிய ஓட்டு வீடும் அதிலிருக்கும் ராதா கிருஷ்ணரின் படமுமே அவர்களின் மொத்த உலகம். வறுமை அவர்களை வாட்டினாலும் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அன்பும் இறைவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் மட்டுமே அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தது. தினமும் அதிகாலையில் ராமு தன் பழைய கலப்பையை எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வான். மதிய வேளையில் கங்கா தன் கையால் சமைத்த எளிய உணவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பச்சை பசேல் வயல்வெளிகளுக்கு நடுவே மைல் கணக்கில் நடந்து வருவாள். இது அவர்களின் அன்றாட தவம். ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக வானம் கருத்து நின்றது. அன்று வயலில் வேலை அதிகமிருந்ததால் ராமு அதிகாலையிலேயே கிளம்பிவிட்டான். மதிய நெருக்கத்தில் மேகங்கள் வெடித்துச் சிதறியது போல் மழை கொட்டத் தொடங்கியது. இடியும் மின்னலும் அந்த சிறு கிராமத்தையே நடுங்கச் செய்தது. வயலில் ஒரு சிறிய ஓலை வேய்ந்த கொட்டகையின் கீழ் ராமு ஒதுங்கி நின்றான். அவனது வயிறு பசியால் கிள்ளியது. ஆனால் அவனது கவலையெல்லாம் தன் மனைவி கங்காவைப் பற்றித்தான் இருந்தது. ஐயோ, இந்த மழையில் அவள் எப்படி வருவாள்? விறகு அடுப்பில் சமைப்பவளாயிற்றே, விறகெல்லாம் நனைந்து போயிருக்குமே. அந்த பெண் எப்படி நெருப்பு மூட்டுவாள்? பாவம், புகைப்படிந்த கண்ணோடு எனக்காக அவள் தவித்துக் கொண்டிருப்பாளே என்று எண்ணி அவன் உள்ளம் துடித்தது. கிருஷ்ணா, என் பசியைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் கங்கா எனக்காக வருத்தப்படுவாளே, அவளை நீதான் காக்க வேண்டும் என்று அந்த மழையின் சத்தத்தையும் மீறி தன் உள்ளுக்குள் வேண்டினான். மறுபுறம் வீட்டில் கங்கா தவித்துக் கொண்டிருந்தாள். கொட்டும் மழையில் விறகுகள் அனைத்தும் நனைந்து போயிருந்தன. கண்ணீரும் புகையும் அவளது கண்களை மறைத்தன. எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டின் ஒரு மூலையில் அடுப்பை மாற்றி வைத்து தட்டுத்தடுமாறி சமைத்து முடித்தாள். ஆனால் வெளியே பார்த்தால் பேய் மழை பெய்து கொண்டிருந்தது. அவளால் ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியவில்லை. என் சுவாமி அங்கு பசியோடு காத்திருப்பாரே, காலையிலிருந்து ஒரு வாய் நீர் கூட குடிக்கவில்லையே என்று அவள் கதறி அழுதாள். தன் பூஜை அறையில் இருந்த ராதா கிருஷ்ணர் சிலைக்கு முன்னால் விழுந்து வணங்கினாள். ஹே கிருஷ்ணா, மாதா ராதே, இதோ இந்த உணவை பார், இது என் அன்பின் வெளிப்பாடு. என் கணவர் பசியால் வாடுவதை என்னால் தாங்க முடியாது. அவருக்கு உணவை எத்தி வைப்பது உன்னுடைய பொறுப்பு இறைவா. அன்னை ராதே, என் கணவரின் ஆரோக்கியத்தில் எனக்கு அச்சமாக இருக்கிறது, தயவு செய்து அவருக்கு உதவுங்கள் என்று மழையை விட அதிக வேகத்தில் அவள் கண்ணீர் வடித்தாள். அவளது உண்மையான பக்தி அந்த பிரபஞ்சத்தையே அசைத்தது. அதே சமயம் வைகுண்டத்தில் அன்னை ராதை ஒரு தங்கத்தட்டில் பலவிதமான உணவுகளை கண்ணனுக்கு படைத்தாள். ஆனால் கண்ணனோ அந்த உணவை தொடாமல் மௌனமாக புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தார். ராதை குழப்பமடைந்தாள். சுவாமி, ஏன் உணவை தொடாமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை செய்திருக்கிறேனே என்று கேட்டாள். அதற்கு அந்த மாயவன், பொறுத்திரு ராதா, இப்போது எனக்கு உணவு தேவையில்லை என்று மர்மமாக பேசினார். அடுத்த நொடி அந்த வயல்வெளியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மழையில் நனைந்தபடி ஒதுங்கி நின்ற ராமுவின் முன்னால் ஒரு கிராமத்துப் பெண் தோன்றி நின்றாள். அவள் கையில் ஒரு கூடை இருந்தது. அண்ணா, நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். உங்கள் மனைவி தினமும் உங்களுக்கு உணவு கொண்டு வருவதை பார்த்திருக்கிறேன். இன்று மழை அதிகம் என்பதால் அவளால் வர முடியவில்லை. நான் கொண்டு வந்த இந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் பசியை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கனிவோடு கூறினாள். ராமு தயங்கினான். ஆனால் அந்த பெண்ணின் குரலில் தெரிந்த ஒரு தெய்வீக ஈர்ப்பு அவனை மறுக்கவிடவில்லை. அவன் அந்த உணவை உண்டான். ஒவ்வொன்றும் அமிர்தமாக இருந்தது. அவனது பசி மட்டுமல்ல, அவனது ஆன்மாவே திருப்தியடைந்தது. அந்த பெண் மறைந்து போன பிறகு ராமுவுக்கு தன் உடல் முழுவதும் ஒரு புதிய சக்தி பரவுவது போல் உணர்ந்தான். வைகுண்டத்தில் ராதை இப்போது கண்ணனிடம் சொன்னாள், சுவாமி, இப்போதுதான் உங்கள் பக்தன் ராமு வயலில் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டானே. கங்காவின் பிரார்த்தனையும் நிறைவேறிவிட்டது. இப்போது நீங்கள் இந்த உணவை உண்ணலாமே என்று வினவினாள். அதற்கு அந்த மதுசூதனன் அகன்ற கண்களில் கருணை பொங்க ராதையை பார்த்துச் சொன்னார், ராதா, என் பக்தன் அங்கே உண்டபோதே என் வயிறு நிறைந்துவிட்டது. அவன் உண்ட ஒவ்வொரு பருக்கையும் என் ஆன்மாவை சென்றடைந்தது. அவனது பசி தீர்ந்த அந்த நொடியே பிரபஞ்சத்தின் நாயகனான என் வயிறும் மனமும் முழுமையாக நிறைந்துவிட்டது. இனி எனக்கு இந்த உணவு தேவையில்லை ராதா. என் பக்தனின் திருப்தியே என் திருப்தி. கண்ணனின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு ராதை நெகிழ்ந்து போனாள். பக்தியும் அன்பும் உண்மையாக இருந்தால் இறைவன் அந்த ஏழை பக்தனுக்கு சேவகனாக கூட மாறுவான் என்பதற்கு இந்த தம்பதிகளின் கதையே சாட்சி.
அந்த மழைக்காலத்து மதியம் ஒரு ஏழை விவசாயியின் குடிசையில் மட்டுமல்ல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் இதயத்திலும் பேரானந்தத்தை நிறைத்தது. ராமுவும் கங்காவும் தங்களுக்குள் இருக்கும் இறைவனை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்ட அன்பின் மூலம் கண்டுணர்ந்தார்கள். கங்காவின் கண்ணீருக்கு அந்த நீலமேனியன் கொடுத்த பரிசு காலம் கடந்தும் பக்தியின் பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கும். வறுமை அவர்களின் வயிற்றை தான் வாட்டியதே தவிர அவர்களின் பக்தியை ஒருபோதும் குறைக்கவில்லை. அந்த உண்மையான அர்ப்பணிப்புதான் இறைவனையே ஒரு சாதாரண பெண்ணாக உருமாறி உணவு கொண்டுவரச் செய்தது.